இன்று தைத்திருநாள், முதல் நாள், உழவர்களின் நாள், உழவர்கள் திருநாள். நமது நாட்டில் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளும் அதே சமயம் இராணுவ வீரர்களும் ஜவான். இன்னைக்கு தை திருநாள், உழவர்கள் திருநாள். இன்று நான் ஒருவருக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். கர்சன் பிரபு யார்? ஆமாம், நம் தமிழகத்தின் முதல்வர் கர்சன் பிரபு என்று இன்று முதல் அழைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் சமத்துவத்தையும் நம் நாட்டில் சமத்துவத்தை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம், நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு தற்பொழுது தமிழ்நாட்டின் முதல் ஒரு மக்கள் பிரதிநிதியாக சிஎம், சீஃப் மினிஸ்டர் என்ற பொறுப்பில் வகிக்கும் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் என்கின்ற கர்சன் பிரபு அவர்களுக்கு இன்று என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஏனென்றால் இது தமிழர்களின் திருநாள், தமிழகத்தில் வாழக்கூடிய இந்துக்களின் திருநாள். இன்று தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பொங்கல் கொண்டாடுகின்றார்கள், சூரியனை வழிபடுகின்றார்கள், பூமி தாயை வழிபடுகின்றார்கள், தான் வளர்த்த அந்த பசுக்களை வழிபடுகின்றார்கள். இப்படி சனாதனத்தை தொன்று தொட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நம் தமிழ் மக்கள் இன்று சீரும் சிறப்புமாக உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை மறந்தவன் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆனால் திமுக இவர்களுக்கு வரலாறு என்பது பெரியாரை தாண்டி எதுவுமே தெரியாது. பெரியாருக்கு முன்பு இருந்தது எதுவுமே தெரியாது. இவர்கள் வரலாறு பெரியாரில் இருந்துதான் தொடங்குகின்றது. ஆக இவர்களுக்கு பெரியார் ஒரு தலைவர் என்றால் பெரியாருக்கு கர்சன் பிரபுதான் தலைவர், அந்த ஆங்கிலேய அதிகாரி. ஏன் என்றால் அவர்தான் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் என்று இந்தியாவை பிரித்தால்தான் இவர்களை ஆள முடியும் என்ற கொள்கையை கொண்டு வந்தவர். ஆக இப்பொழுது இருக்கும் திமுக தலைவர் அவர்களே, நீங்களும் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த காலம், நேற்றுக்கு முன்பு, இன்று இந்த நேரத்திற்கு முன்பு வரை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். ஆகவே தான் இன்று முதல் தங்களை கர்சன் பிரபு என்று அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.